எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். ரீசெண்ட் டேஸாக வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஒரியாக இருந்தது யூஎஸ் சைனாவுடைய அந்த ட்ரேட் வார் தான். குறிப்பாக வந்து யூஎஸ் வந்து ஏப்ரல் 2 அறிவித்த அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிக்கும் டேக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட்டே ஒரு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சு. இப்போது அந்த அன்சர்டனிட்டியை கிளியர் பண்ணுற விதமாக யூஎஸும் சைனாவும் அந்த நெகோசியேஷன் டீல் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. யூஎஸ் அண்ட் சைனா இந்த நெகோசியேஷன் ட்ரேடு டீல் வந்து ஆல்மோஸ்ட் எண்டு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எண்டு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாலே ஆல்மோஸ்ட் வந்து அது கிளியர் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இந்தியாவுடைய மான்சூன் ப்ரிடிக்ஷன். இந்தியாவுடைய பாப்புலேஷனில் மோர் தென் 50% மேலே மான்சூனை பேஸ் பண்ணி தான் அதனுடைய எக்கனாமி, ரூரல் எக்கனாமி வந்து இருக்கும். நிறைய வந்து ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டி ஃபினான்ஷியல்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மான்சூனை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ மான்சூன் வந்து நார்மல் அண்ட் எபோவ் நார்மலாக இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே மழைப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ப்ளஸ் அண்ட் தேர்ட் வந்து ரீசண்டாக வந்த இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட். இன்ஃப்ளேஷனை பொறுத்தளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து லாஸ்ட் மார்ச்சில் வந்து குறைஞ்சிருக்கு, 3.34% இருந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்டு ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேங்க்ஸோடைய அந்த Q4 ரிசல்ட் வந்து, அதாவது பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து பேங்க்ல வந்து எஃப்டியில் வந்து போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 6%லேருந்து 7% கொடுப்பாங்க. இப்போ அவங்க வந்து பேங்க் வந்து வெளியில் கொடுக்கும்போது 9%லேருந்து 12% வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு இடையில இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. இந்த பேங்க் ரன் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அதுதான் ப்ராஃபிட்டு. ஸோ இது வந்து அதிகமாக இருக்கு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5%லேருந்து 6% இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ங்கிறது நம்ம கிட்ட வாங்கி அவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு, இதனுடைய கேப்பு அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இதை தெரிவிக்கிறது தான் NIMன்னு சொல்லுவோம், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்லுவோம். இது வந்து ரீசண்டாக 4.25%லேருந்து 4.41% அதிகரிச்சது. அதனால பேங்க்குடைய இந்த ப்ராஃபிட்டபிள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இம்பேக்ட் வந்ததுக்கப்புறம் இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐசிஐசிஐ பேங்க்லாம் கேப் அப்பாக ஓப்பன் ஆகி லாஸ்ட் 1 வீக் மட்டுமே கிட்டத்தட்ட 7% ரைஸ் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல அப் ட்ரெண்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்தோம். ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வந்து பேங்க்ஸ், ஐசிஐசிஐ பேங்காக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் மட்டும் 4% வந்து ரைஸ் ஆயிருக்கு. நியூ ஆல் டைம் ஹையில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக மல்டி இயர் பிரேக் அவுட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் வந்து கோட்டக் பார்த்துருவோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மல்டி இயர் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான வேலை வந்து போகுது. நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ், ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து வந்து ஃபெடரல் பேங்க் வந்து பார்த்தோம் இல்லையா, ஃபெடரல் பேங்க் ஆல்சோ ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். ஸோ இதுவுமே வந்து பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு நிஃப்டிக்கு வந்து வருவோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து இதில் ட்ரெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்டுடைய எக்ஸாக்ட் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுதா. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைடில் ரைஸ் ஆகுது. இந்த சப்போர்ட்டுடைய லோ வந்து
21,740 750 இந்த ஜோன்ல இருந்து எக்ஸாக்டா சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அடுத்து இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன ஆகும்னா இங்க சப்போர்ட் எடுத்து கரெக்டா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நிற்கும், அகைன் கீழே ஃபால் ஆகும், அகைன் ரைஸ் ஆகும். இப்போ ரைட்னு வந்து மார்க்கெட் வந்து அப் சைட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 23,900க்கு மேல ட்ரேட் ஆகும்போது ஒரு கேப் அப்ல ஈவன் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து அரௌண்ட் ஒரு 95 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ல தான் ட்ரேட் ஆகும். இப்போ வரைக்குமே 95 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் கேப் அப் ஆச்சு அப்படின்னாலே 23,900க்கு மேல நிப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ரீஜனுக்கு வந்து வருதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது மினிமம் இந்த பிரேக் அவுட் வந்து அப் சைட்ல 24,500 25,000 வரைக்கும் மினிமம் அப் சைட்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனா கூட அது வந்து ஒரு டெம்பரவரியான ரீடெஸ்ட் ஆர் கரெக்ஷனா இருக்கும். அப் டு 22,700 வரைக்குமே ஒரு ரீடெஸ்ட் ஆர் கரெக்ஷனா தான் இருக்கும். டுவர்ட்ஸ் அப் சைட்ல 24,500 அண்ட் 25,000ங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுனால. ஓகே, ஸோ இதில் முக்கியமான செக்டார்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே மான்சூன் வந்து நல்லா இருந்ததுன்னா நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுலேருந்து ஒவ்வொரு வாரமும் நான் பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் மார்க்கெட் கிராஷ் ஆன போது கூட எல்லா ஸ்டாக்கும் பிரேக் அவுட் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருந்தது. நிஃப்டி ஃபினான்ஷியல் மட்டும் ஸ்டில் நவ் ட்ரெண்ட் அபோவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கீழே ஃபால் ஆனா கூட ஒரு நல்ல சீப் ரேட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நினைச்சிட்டு நம்ம வந்து தாராளமா அக்யூமுலேட் பண்ணலாம், நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஆல் டைம் ஹைல வந்து நிஃப்டி ஃபினான்ஷியல் ஃபின் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகுது. இதுக்கு அடுத்து வந்து பிரைவேட் பேங்க்ஸ் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிருப்பாங்க. கிளியரா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஈவன் அப் சைட்ல பிரேக் அவுட் ஆகி ஸ்டாக் ப்ரைஸ் ஆகுதான் எப்போ வந்து இந்த இடத்துல லைக் வந்து ஒரு டபிள்யூ ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த நெக்லைன் டச் பண்ணிட்டு மார்க்கெட் கம்ப்ளீட் ரிவர்சல் ஆகுது. ஸோ இந்த வாரமும் நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் அண்ட் நிஃப்டி பிரைவேட் பேங்க்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. கம்பேர் பப்ளிக் செக்டாரை விட பிரைவேட் பேங்க்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்குள்ள டார்கெட் வந்து 4,800 தட் இஸ் ரீச்டு. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து அப் சைடு ரிவர்சல் நடக்கும். மினிமம் 5,600ல இருந்து 5,700 வரைக்கும் இந்த ரீடெஸ்டிங் பொசிஷன் வரைக்கும் போகலாம். இப்போ ரீசெண்டாக விட இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து அகைன் ஹவுத்தி தீவிரவாதிகள் வந்து திருப்பியும் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ இதனால வந்து க்ரூட் ஆயிலினுடைய இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். நியூஸ் பேஸ்லையும் க்ரூட் ஆயிலினுடைய அந்த ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு இந்த வாரமும் ஸ்ட்ராங்கா அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். டுவர்ட்ஸ் 5,700 வரைக்கும் மினிமம் அப்சைட்ல வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கும் பை சைட்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு வந்து பார்க்கலாம். கோல்டு தான் ஆல் டைம் ஹைல டச் ஆகுது. ஸோ கோல்டு வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து நடந்திருக்கு. கோல்டை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 3 to 4 வீக்ஸாவே கேப் அப் தான். இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்ல இப்போ ப்ரீவியஸா இங்க சப்போர்ட் இருக்குல்ல, இதுக்கு அடுத்து கோல்டு 91,000 வரைக்கும் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட்லையும் சப்போர்ட்டா இருக்கும், இந்த ப்ரீவியஸ் உடைய ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இன்கேஸ் வாட் எவர் நியூஸ் என்ன வேணாலும் நியூஸ் வரட்டும், சப்போர்ட் ரீஜனுக்கு வந்ததுன்னா கோல்டில் வந்து அக்யூமுலேட் பண்ணுங்க. ஃபைன், இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கும் நியூஸஸ் அண்ட் டேட்டாஸ் வேர்ல்டு மார்க்கெட் வந்து சாதகமாக இருக்குது. இது வரைக்கும் இருந்த இந்த ஒரிஸ் வந்து ஒரு கிளியர் ஆகி மார்க்கெட் பொறுத்தளவுக்கு குளோபல் மார்க்கெட் ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறதால நிஃப்டி டெக்னிக்கலாகவும் பிரேக் அவுட் ஆயிருக்கனால தொடர்ந்து பாசிட்டிவ்ல இருங்க. குறிப்பாக பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு கரெக்ஷன் வரும்போது பெஸ்ட் சப்போர்ட்ல வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். க்ரூட் ஆயில் பொறுத்தளவுக்கும் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.
நன்றி, வணக்கம்.